வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம், எப்படி முறுமுறுன்னு வர மாதிரி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, வாழைப்பூனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். வாழைப்பூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அதாவது பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுக்கு எல்லாத்துக்குமே வாழைப்பூ முழுமையான தீர்வா சொல்லலாம். இந்த வாழைப்பூ எப்படி பறிக்கிறது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இதை பறிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பூ சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த வாழைப்பூல இருக்கக்கூடிய நன்மைகளை கேட்டீங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா அதை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். வாழைப்பூ அப்படின்னாவே கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிடையாது, கருவுற்று சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை நீங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல அடிக்கடி வாழைப்பூவை சமைச்சு சாப்பிடும்போது வாந்தி இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தவிர்த்துக்கொள்ளலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா இதுல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்குங்க. அதனால இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கலாம், மூளை ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழைப்பூ அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அல்சரனால அவஸ்தைப்படுவாங்க. அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல்ல ஏற்படக்கூடிய புண்ணுனால எரிச்சல் அதிகமாகி அவங்களால சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி வாழைப்பூ சேர்த்துட்டு வருவதன் மூலம் ஜீரண அமிலங்கள் செயல்பட ஒரே சீரா அமைக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இதயம் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க இந்த வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீரா செயல்பட வைக்கும். இதயத்தை சீரா இயக்கிறதுக்கு ஒரு துணையா இருக்கும். இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அது குழந்தையின்மை பிரச்சனையை தீர்ப்பதில் நல்ல ஒரு செயல்பாடா இருக்குங்க. இது எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப எப்படி இந்த வாழைப்பூ பொரியல் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வாழைப்பூ கிளீன் பண்றதுதாங்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. ஒருவேளை தெரியலனா அந்த வீடியோ லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை நல்லா அரிஞ்சு அதை என்ன பண்ணணும், ஒரு உப்பு தண்ணியில போட்டு வைக்கணும். கொஞ்சமா உப்பு போட்டு, ஏன்னா இல்லைன்னா அது என்ன ஆகணும், காரல் தண்ணி ஆயிரும். அந்த இதெல்லாம் கருப்பு கலர்ல ஆயிரும் பூவெல்லாம். அதனால எப்பவுமே கட் பண்ணோடனே அதை என்ன பண்ணணும், ஒரு உப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே வேக வச்சா வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு குக்கர்ல போட்டு 2-3 விசில் விட்டு நல்லா இறக்கி வச்சுக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படியே தான் வேக வைக்கிறனா ஒரு 10 நிமிஷம் நல்லா பூ ஊற்றி வேக வச்சிருங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருங்க. வெந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூ நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. பூவை மட்டும் எடுத்துருங்க. அந்த தண்ணியை நீங்க எதுவும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பூ என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திட்டா டேஸ்ட் அலாதியா இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கங்க. நல்லா வரமிளகாய் 2-3 மிளகாய் உங்களுடைய காரத்திற்கு ஏற்ப போட்டுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த வாழைப்பூ அதில் கொட்டி நல்லா கிளறிடுங்க. தேவைப்பட்டா என்ன பண்ணா கொஞ்சம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டும் போது இன்னும் நல்லா கூடுதல் சுவையா இருக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரட்டிட்டு தேவையான ஒரு உப்பு போட்டு அது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி இறக்கிட்டீங்க அப்படின்னா வாழைப்பூ பொரியல் அப்படியே முறுமுறுன்னு இருக்குங்க. அந்த டேஸ்டே செம்மையா இருக்கும். வாழைப்பூ எப்படா சமைக்கிறதுக்கே வரலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி சமைச்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி வாழைப்பூல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு நன்மைகள் இருந்த இந்த வாழைப்பூ இவ்வளவு நாள சாப்பிடாம விட்டுட்டோமா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாரத்துல ஒரு முறை இந்த வாழைப்பூவை சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தரும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் அந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும்.